ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு தொக்கு பிரியாணி சாப்பிடணுன்னு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது. அந்த தொக்கு பிரியாணியை எப்படி செஞ்சு எப்படி சாப்பிட போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வந்து செய்யணும். வாங்க பிரியாணி செய்யலாம். பிரியாணி செய்கிறோம்ல, நல்லா இதை எடுத்து வச்சிடலாம். இது மட்டும் தான் இப்போதைக்கு வீட்டில் இருக்குது. இது ரெண்டு வெட்டுறதுக்கு, இது தாளிக்கிறப்ப போடுறதுக்கு, இதுவும் தாளிக்கிறப்ப போடுறதுக்கு, இதை வந்து அரைச்சி வைக்கிறதுக்கு இருக்குது. இன்னும் நமக்கு வந்து புதினா, மல்லி, சிக்கன் மூணுமே வேணும். அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாமா? 1000 பேர் சொல்கிறாங்க நீ வண்டி வந்ததுலேருந்து சரியில்லைன்ட்டு. ஆமாம், வண்டி வந்ததுலேருந்து நான் சரியில்லை தான். சிக்கன் கடைக்கு வந்து சிக்கன் சொல்லியாச்சு. சரி, சிக்கன், மல்லி, புதினா வாங்கிட்டு கிளம்பலாம். பிரியாணிக்கும் தொக்குக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை வெட்டிக்கலாம். பிரியாணிக்கு நீட்டாகவும், தொக்குக்கு குட்டி குட்டியாகவும் வெட்டிக்கலாம். அடுத்து தக்காளி வெட்டிக்கலாம். சின்னதாக கொஞ்சோண்டு போதும். ஒரு 3 பச்சை மிளகாவை நீட்டாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையானதை எடுத்து வச்சாச்சு. இதோட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ 2 தக்காளி, ஒரு வெங்காயம் வச்சு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஹோம்மேட் கரம் மசாலா, இந்த இதில் இருக்க எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தொக்கு செய்ய ஒரு தாச்சில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நிறையா போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இதோட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணணும். கலர் எதுவுமே தேவையில்லை. இதோட நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் போட்டுவோம், நிறையா போட வேணாம். கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு சிக்கன் ஆட் பண்ணுறேன், போன்லெஸ். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜார் அரைச்ச தண்ணியை வந்து கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி போட்டுட்டா தொக்கு வந்து ரெடி. இது வந்து நல்லா கொதித்து வரணும், எண்ணெய் பிரிஞ்சு. பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சோண்டு நெய் ப்ளஸ் எண்ணெய் ரெண்டையும் மெல்ட் பண்ணி ஊற்றிட்டு எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த கரம் மசாலா, அதையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதோடு சேர்ந்து கொஞ்சம் தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ க்ரீன் சில்லி ஒன்று மட்டும் போட்டுக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போன் இருக்க சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், சூப்பரான தொக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா சூடாக காரமாக இருக்குது. ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குது. நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொக்கு செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரியாணி லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.